பொதுவாக டீனேஜ் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா, டாக்டர் எனக்கு மீசை மாதிரி வளருது, தாடி மாதிரி வளருது, முகத்துலலாம் முடி வளருது, நான் என்ன பண்ணுறது, நான் டெய்லி ஷேவ் பண்ணுறேன், இதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப பரபரப்பாக கேட்டுட்ருக்காங்க. இது என்ன ப்ராப்ளம், இதுக்கான ரீசன் என்ன, ஏன் இது எல்லாருக்குமே வருது இப்போ காமனாக அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் வினோதா, காஸ்மெட்டாலஜிஸ்ட் ஃப்ரம் வினோஸ் டென்டல் அண்ட் காஸ்மெட்டிக் கேர். ஸோ லேசர் ஹேர் ரிடக்ஷன் இதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஃபஸ்ட்டு ஏன் ஃபேஸில் முடி இவ்வளோ வளருது, இதெல்லாம் முன்னாடி கிடையாதே. இந்த மீசை வளர்றது, பெண்களுக்கு தாடி வளர்றது, இதெல்லாம் முன்னாடி கிடையாதே. ஃபேஷியல் ஹேர் இதை பற்றிலாம் நம்ம நிறைய பேசியிருக்கவே மாட்டோம்ல. இப்போ ஏன் இது ரொம்ப ஹாட் டாப்பிக்காக இருக்குது அப்படின்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அது என்ன ரீசன் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ காமனாக ஃபேஸில், கையில், காலில் முடி வளர்றது காமன் தான். பட் ஆனால் முன்னாடி அது ரொம்ப அப்ரப்டாக தெரிஞ்சதில்லை. நம்மளும் அதுக்கு பெருசாக அவேர்னஸ் கொடுத்ததில்லை. பட் ஆனால் இப்போ நம்ம இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைல் நம்மளுக்கு இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸை கொடுக்குது. ஸோ காமனாக கேர்ள்ஸ்க்கு இங்கே கிளினிக் வர நிறைய கேர்ள்ஸ், டீனேஜ் கேர்ள்ஸ் நான் பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா மெயினாக சொல்லுவாங்க, எனக்கு ஃபேஷியல் ஹேர். ஸோ மோஸ்ட்லி இந்த இடம் அண்ட் 90% பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடம் அண்ட் இந்த இடத்துல ஏன் நிறைய முடி வளருது, என்னால் டெய்லி ஷேவ் பண்ணாமல் வெளியே போகவே முடியறதில்ல, திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னு சொன்னாங்க, இல்லை ஒரு சடனாக நம்ம கிளம்புவோம்ல வெளியே, அந்த மாதிரி எங்கேயாவது போயிட்டோம் அப்படின்னா நான் ரொம்ப போக வேண்டாம், அந்த பிளான் எப்படியாவது கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறேன், எதுக்குன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் இந்த ஃபேஷியல் ஹேரோட போக முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஹர்சூட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட மெடிக்கல் டேர்மில். ஸோ எல்லாருக்குமே இந்த ஹேர் க்ரோத் இருக்காது. ஸோ இது மோஸ்ட் காமனாக பார்த்தீங்கன்னா யாருக்கு இந்த ஏரியாவில் முடி வளரும், மென்னுக்கு தான் இல்லையா. ஸோ வெறும் ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் மீசை தாடி வளரும். இப்போ ஏன் பெண்களுக்கு இது அதிகமாக இருக்குது அப்படின்னா, எக்ஸசிவ் ஆண்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஹார்மோன் இருக்கோ அது பெண்களோட உடம்புல அதிகமாக இருக்கும். ஸோ இது என்ன ரீசன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் காமன்லி பார்த்தீங்கன்னா பிசிஓஎஸ் இது இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஷியல் ஹேர் மோஸ்ட் காமன்லி அப்பர் லிப் அண்ட் சின் ஏரியாவில் நிறைய இருக்கும். இதுக்கான ரீசன் இதுதான். நம்மளோட பாடியில் ஃபீமேல் ஹார்மோன்ஸ் கம்மியாகவும் மென்னோட ஹார்மோன் அதிகமாகவும் இருக்கிறதுனால இதுதான் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஸோ இந்த இம்பேலன்ஸ் எப்போ ஈக்குவலைஸ் ஆகுதோ உங்களுக்கே இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகுறது தெரியும். இது ஆகாமல் நம்மளோட பாடியில் ஹார்மோன் லெவல்ஸ் இம்பேலன்ஸ்டாகவே இருக்குங்கும் போது உங்களுக்கு ரெகுலராக இந்த 2 ஏரியாலையுமே ஹேர் க்ரோத் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கு நிறைய பேர் ஷேவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஷேவ் பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்மெண்டேஷன். நீங்கள் ஷேவ் பண்ணுற ஏரியாவில் பிக்மெண்டேஷன் ரொம்ப அதிகமாகிடும். நீங்கள் ஷேவ் பண்ணுற அந்த பர்டிகுலர் ஏரியா மட்டுமே உங்களுக்கு ஒரு டார்க்கர் கலராக தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜிஸ் வரலாம். நீங்கள் நார்மலி ஷேவ் பண்ணுறது நம்ம காமன் ப்ராக்டிஸ் இல்லையா. ஸோ நீங்கள் ரெகுலராக ஷேவ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜிஸ் அண்ட் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற ஸ்கின் மட்டுமே ரொம்ப அண்டர் மாய்ஸ்சரைஸ்டாக ரொம்ப ஓவர் ட்ரை ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்க்கு வினோஸ் டென்டல் அண்ட் காஸ்மெட்டிக் கேரில் லேசர் ஹேர் ரிடக்ஷன் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ லேசர் ஹேர் ரிடக்ஷன் இந்த ட்ரீட்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு லேசர் பீம், ஒரு ஹெட் இருக்கும் அந்த மிஷினில். ஸோ அந்த லேசர் பீமில் என்ன இருக்கும் அப்படின்னா லேசர் ஷார்ட்ஸ் வரும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலி பேஷண்ட்க்கு எந்த ஏரியாவில் ஹேர் ரிமூவ் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் கையில் இல்லைனா ஓகே நம்ம ஃபேஸ்லேயே வச்சுக்கலாமே, அங்கே ஹேர் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 24 hours ப்ரையர் டு த ட்ரீட்மெண்ட் அந்த இடத்துல இருக்கிற ஹேரை நம்ம ஷேவ் பண்ணி ரிமூவ் பண்ண சொல்லிடணும். அண்ட் மெயினாக வேக்சிங் பண்ணக்கூடாது, த்ரெட்டிங் பண்ணக்கூடாது, ரெண்டுமே கண்டிப்பாக பண்ணக்கூடாது லேசர் ஹேர் ரிடக்ஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர போகிறவங்க. ஸோ அந்த ஏரியாவில் நம்ம ஹேரை ரிமூவ் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்டெப் 1 ஒரு ஜெல் நம்ம அப்ளை பண்ணுவோம். இந்த ஜெல் நம்ம எதுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, லேசர் பீம்னு சொன்னேன் இல்லையா, இந்த மிஷினில் இருக்கிற லேசர் லைட் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். அது நம்மளோட ஸ்கின்னை காண்டாக்டில் வரும்போது சூடு பற்றக்கூடாது, காண்டாக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம அந்த ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பீமை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அப்படின்னா நம்ம அந்த லேசர் ஷாட்டை இப்படி வச்சு கொடுப்போம். இப்படி வச்சு கொடுக்கும்போது இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் கூலிங் அப்படின்ற ஒரு டெக்னிக் இருக்குது. ஸோ நம்ம வைக்கிற இடத்துல ரொம்ப நம்ம ஒரு ஐஸ் வாட்டர் பாட்டில் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கூலிங் எஃபெக்ட் இருக்கும். பட் நம்ம அந்த லேசரோட லைட்டும் ஹீட்டுமே எமிட் ஆகும். ஸோ எமிட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது, எப்படி இந்த ட்ரீட்மெண்ட்டில் ஹேர் க்ரோத் ரெடியூஸ் ஆகுது, எப்படி முடி வளராமல் இருக்குது அப்படின்னா, நம்மளோட அந்த லேசர் லைட் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட ஃபார் எக்ஸாம்பிள் ஹேண்டோ இல்லைனா எந்த ஏரியாவில் ஹேர் க்ரோத் இருக்கோ அங்கே முடியில் மெலானின் அப்படின்ற ஒரு பிக்மெண்ட் இருக்கும். அந்த பிக்மெண்ட் தான் நம்மளோட முடியை கருப்பாக வச்சுருக்கிறது. அந்த பர்டிகுலர் பிக்மெண்ட்டை மட்டும்தான் இந்த லேசர் லைட்டு அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த பர்டிகுலர் பிக்மெண்ட் இந்த லேசர் லைட்டை அப்சர்வ் பண்ணும்.
அப்சர்வ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து இந்த ஃபாலிக்கிள் இந்த பர்டிகுலர் ஹீட் அப்சர்வ் பண்ணுறது அப்படின்றனால ஃபாலிக்கிள் வந்து வளராமல் அது அப்படியே எவாப்ரேட் ஆகிடும். ஸோ இதனால தான் உங்களுக்கு எந்த இடத்துல நம்ம வந்து லேசர் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஹேர் க்ரோத் இருக்காது, லேசர் பண்ணாத இடத்துல நார்மலி இருக்கும் ஹேர் க்ரோத். இதுதான் ரீசன். ஸோ நம்ம அந்த பீம்லேருந்து வர்ற லேசர் லைட் வந்து உங்களோட முடியில் இருக்கிற மெலனின் பிக்மெண்ட் அஃபெக்ட் பண்ணும். அதுலேருந்து வர ஹீட் உங்களோட ஃபாலிக்கில் பொசுக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. பட் இதுதான் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனே. இப்படி தான் அது ஒர்க் பண்ணி உங்களோட ஃபாலிக்கில் டேமேஜ் பண்ணிருச்சுன்னா அந்த இடத்துல உங்களோட முடி வளராது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து முகத்துலையோ இல்லைனா மீசை தாடி இந்த மாதிரி இடத்துல வளர்கிற முடியை நம்ம அகற்றலாம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர். டாக்டர் இது எத்தனை செஷன் வரணும், எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வரணும் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணலாம். அதே மாதிரி எனக்கு வந்து நார்மலாக இருக்குது, மினிமலாக இருக்குது முடி, இது வந்து எனக்கு வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்குது அப்படின்றவங்க, உங்களுக்கு ரொம்ப திக்கான முடி கிடையாது, இப்போ நான் வந்து ஷேவ் பண்ணுறதே மாதத்தில் ஒரு வாட்டி ஷேவ் பண்ணுவேன், பட் அதிலே எனக்கு ரீக்ரோத் இல்லை மாதத்துக்கு ஒரு 2 வாட்டி தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்த்லி ஒரு செஷன் பண்ணணும். மினிமம் 3 to 6 செஷன்ஸ்லேயே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டை முடிச்சிடலாம். இதுவே நீங்கள் வந்து ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்குது, லைக் பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்குது, ஹார்மோனல் இஷ்யூனால தான், ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான் உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஹேர் எவ்வளோ திக்காக இருக்குது, எவ்வளோ டார்க்காக இருக்குது, எவ்வளோ ரெப்பிட்டேட்டிவாக நீங்கள் ஷேவ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து இந்த செஷன்ஸ் மாறும். மினிமம் 8 to 12 செஷன்ஸ் உங்களுக்கு பிசிஓடி இருக்குது அப்படின்னாலே கன்ஃபார்மாக 8 to 12 செஷன்ஸ் வரும். இதுக்குள்ளே நான் என்ன சொல்கிறேன்னா உங்களோட அண்டர்லைங் மெடிக்கல் ரீசன், இது வந்து நம்ம ஒரு சிம்டமை தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். நீங்கள் பிசிஓடியோட சிம்டம் தான் ஹேர் லாஸ், ஹேர் க்ரோத். பிசிஓடியோட சிம்டம் தான் ஹேர் க்ரோத் இந்த மாதிரி ஏரியாஸில். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட ஹார்மோனல் இஷ்யூஸை இம்பேலன்ஸை பேலன்ஸ் ஆக்கணும். ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகிடுச்சுனாலே உங்களுக்கு கம்மி நம்பர் ஆஃப் செஷன்ஸில் இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து ஹெல்த் டைம்ஸ் நவ்வை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.